எடப்பாடி எதற்காக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கேட்க போனார் என்று செய்தி வருகிறது. விருது கேட்க போனவர் முகத்தை மூடிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினை குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வந்த எடப்பாடி கே பழனிசாமி காரில் செல்லும்போது கைக்குட்டையால் முகத்தை மூடியபடி இருந்தது சலனத்தை ஏற்படுத்தியது. இதனை எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் இதுகுறித்து பேசியிருந்தார். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியிருந்தது தொடர்பாக கேள்விகளை முன்வைத்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எடப்பாடி எதற்காக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கேட்க போனார் என்று செய்தி வருகிறது. விருது கேட்க போனவர் முகத்தை மூடிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே என கேள்வி எழுப்பிய அவர் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அமைத்த கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி நின்றிருந்தால் இன்று இங்கு 15 எம்பிக்கள் 2 அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை. என்னை முன்னிறுத்தி தமிழக அரசியல் களம் சீமான் திமுக இடையேதான் போட்டி என மாறிவிடுமோ என எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துவிட்டது. அந்த வேலை நடக்கிறது என தெரிந்ததும் மீண்டும் பாஜகவோடு போய் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து விட்டார். சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டார். இவ்வாறு அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியை இணைந்தது ஏன் என்று மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் விளக்கமளித்துள்ளார். திமுக நீதி கட்சியிலிருந்து வந்தது. நம்முடைய கட்சி பெயரிலும் நீதி உள்ளது. இது கூட்டணி கிடையாது, அதற்கு மேல் புனிதமானது என்று மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளிடம் கமலஹாசன் பேசியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்று ஆரம்பமானது. இக்கூட்டம் வருகிற 21ஆம் தேதி வரை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெறுகிறது. நேற்று காலையில் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கமலஹாசன். மாலையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் முதல் ஆலோசனை நடத்தினார். இன்று காலை கோவை, மாலை மதுரை, நாளை காலை நெல்லை, மாலை திருச்சி, 21ஆம் தேதி காலையில் விழுப்புரம், மாலையில் சேலம் மற்றும் புதுச்சேரி மண்டலங்களை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை அனைவரையும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் சந்திக்கிறார். மக்கள் நீதி மய்யத்திற்கு மக்களிடம் செல்வாக்கு எப்படி இருக்கிறது, எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட எத்தனை தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கமலஹாசன் கருத்து கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என கமலஹாசன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் மத்தியில் பேசிய கமலஹாசன், வாழும் காமராஜர் நான் இல்லை, என்னுடைய இயற்பெயர் பார்த்தசாரதி, ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி அவருடைய கனவு ஆசையை கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அரசியல் சுரண்டலுக்கு நிகரானது அரசியல் வேண்டாம் என்பது. நமது அரசியலில் தேசியமும் இருக்க வேண்டும், தேசமும் இருக்க வேண்டும். எனக்கு பிறகும் நமது கட்சியில் தலைவர்கள் உருவாக வேண்டும். எனக்கு பிறகு கட்சி இல்லை என்று அழிந்துவிடக் கூடாது. திமுகவில் நாம் சேர்ந்து விட்டோம் என கூறுகிறார்கள். திமுக நீதி கட்சியிலிருந்து வந்தது. நம்முடைய கட்சி பெயரிலும் நீதி உள்ளது. இது கூட்டணி கிடையாது, அதற்கு மேல் புனிதமானது. ஆசியாவிலேயே மையவாதத்தை பின்பற்றும் ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம்தான். நாட்டை இடது வலது என பிரிப்பதை அனுமதிக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். நான் கட்சி ஆரம்பிப்பதற்காக ஏசி அறையிலிருந்து யோசிக்கவில்லை, சிறையிலிருந்து யோசித்தேன் என்று விஜய்க்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜய் குறித்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசுகையில், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எதிர்த்து பேசினால் திமுக கைக்குலி என்கிறார்கள். விஜயை விமர்சிப்பதால் திமுகவிடம் நான் பெட்டி வாங்கிவிட்டது போல் பேசுகிறார்கள். திமுகவை எதிர்த்து பேசினால் RSS பாஜகவின் கைக்குலி என்கிறார்கள். தேர்தலில் திமுக தனித்து நின்று போட்டியிட வேண்டும். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பக்குவம் அடைய நாளாகும். உச்சத்தை விட்டுவிட்டு வருவேன் என விஜய் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுதே உங்களை யார் வர சொன்னது என்கிற கேள்வியும் எழுகிறது. அரசியலுக்கு வந்த பிறகு சேவை செய்ய வேண்டும், தற்பொருமை பேசக்கூடாது என்று கண்டித்த அவர் மேலும் திமுக அதிமுகவை அழிக்க போராடி கொண்டிருக்கும் போது மீண்டும் அண்ணா எம்ஜிஆரை கொண்டு வந்தால் என்ன செய்வது? அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததற்கான விளக்கத்தை விஜய் தெரிவிக்க வேண்டும். கல்வியையும் மருத்துவத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்தது யார்? தமிழ் பாடமொழி ஆங்கிலம் பயிற்று மொழியாக மாறியது எப்போது? பின்னர் இந்தி பயிற்று மொழி தமிழ் விருப்ப மொழி என மாறியது. இப்படி மாறினால் அதனை எந்த தமிழர்கள் விரும்புவார்கள்? இந்த நிலைக்கு வர யார் காரணம்? இதை பற்றி விஜய் யோசிக்க வேண்டும். நான் கட்சி ஆரம்பிப்பதற்காக ஏசி அறையிலிருந்து யோசிக்கவில்லை, சிறையிலிருந்து யோசித்தேன். 2007, 2008ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை எதிர்க்கும் போது விடுதிகளில் எனக்கு தங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சிறைக்குள் தனி சிறையில் 6 மாதம் அடைக்கப்பட்டிருந்தேன். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.
தாவேகா தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாவட்ட வாரியாக சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நாளை நாகை மற்றும் திருவாரூர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் தாவேகா தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி கட்சி தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன் விவரம் பின்வருமாறு. நம் தலைவர் மீது நீங்கள் கொண்டிருக்கும் எல்லையில்லா அன்பினால் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ள அவர் இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக மிகவும் மனம் நிகழ்ந்துள்ளார். ஆனாலும் தமிழக மக்களை உயிராக போற்றி மதிக்கும் அவர் தன்னை நேசிக்கும் மக்களின் பாதுகாப்பில் எல்லளவும் சமரசம் செய்து கொள்ளாதவர். எனவே நம் வெற்றி தலைவரின் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் போது கட்சி தோழர்களும் பொதுமக்களும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கழக தலைவரின் ஒப்புதலோடு கேட்டுக்கொள்கிறோம். வழிகாட்டு நெறிமுறைகள் பின்வருமாறு. தலைவர் விஜயின் வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்கள் அல்லது பிற வாகனங்களில் பின்தொடரக்கூடாது. மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடங்களில் அரசு, தனியார் கட்டடங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், சிலைகள் போன்றவற்றில் ஏறவோ பாதுகாப்பு தடுப்புகளை மீறவோ கூடாது. கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், உடல்நல குறைபாடுடையோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வராமல் வீட்டில் இருந்தபடியே நேரலை மூலம் பார்ப்பது நல்லது. தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணாக்கர்களுக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் கலந்து கொள்ள வேண்டும். காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் கட்சி தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வாகனங்களை நிறுத்தும் பொழுது பிறருக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் நிறுத்த வேண்டும். போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது. பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது. நம் கழகத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயற்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பிளக்ஸ் பேனரோ, அலங்கார வளைவுகளோ, கொடிக்கம்ப கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. கட்சி தோழர்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். தலைவர் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் நிதானமாக கலைந்து செல்ல வேண்டும். நம் வெற்றி தலைவரின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்றி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றியடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் வியாழக்கிழமை மாலை உயிரிழந்தார். வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் கமலஹாசன், சிவகார்த்திகேயன், தனுஷ் உள்ளிட்ட பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்பு வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் இன்று மாலை நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: நகைச்சுவை நடிகர் என் பேரன்பிற்குரிய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவால் மறைவேதிய செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தேன். மக்களை மகிழ்விக்கும் தன்னுடைய தனித்துவமிக்க நகைச்சுவை திறனால் சின்ன திரையில் தனக்கென தனியிடம் பிடித்ததோடு பெருங்கனவோடும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடும் தமிழ் திரையில் சாதித்துக் கொண்டிருந்த வேளையில் அவை அனைத்தும் பொய்த்து போகும் வகையில் தம்பி ரோபோ சங்கரின் மறைவு பேரிடியாக அமைந்துள்ளது. ஏற்கனவே ஏற்பட்ட உடல்நல குறைவிலிருந்து தம் உள உறுதியால் மீண்டும் வந்த தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் மீண்டும் பழையபடி தம் கலைப்பணியை தொடர்வார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தம்பியின் மறைவு என்னை நிலைகுலைய செய்துள்ளது. தம்பி ரோபோ சங்கர் அவர்களின் மறைவால் பெருந்துயருற்றுள்ள அவரது குடும்பத்தினர்கள், உறவுகள், திரையுலக நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கின்றேன். அன்பு தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் என்று தெரிவித்துள்ளார். ரோபோ சங்கர் மறைவுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் மறைவிதிய செய்தியறிந்து வருத்தமுற்றேன். மேடைகளில் துவங்கி சின்னத்திரை, வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகரும் கழக நட்சத்திர பேச்சாளருமான ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். சிறு சிறு விழா மேடைகளில் தொடங்கி தொலைக்காட்சி, வெள்ளித்திரை என தனது தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்து தனது இயல்பான நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை ஈர்த்த அன்பு சகோதரர் ரோபோ சங்கரின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மறைந்த அவர்தம் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் ஏப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரையில் நகைச்சுவை கலைஞராகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து அனைத்து தரப்பினராலும் ரசிக்கப்பட்ட ரோபோ சங்கர் உடல்நலக்
உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து வேதனையடைந்தேன். சின்னத்திரை நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் பங்கேற்க தொடங்கிய நாளிலிருந்தே அவரது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டு ரசித்து வந்திருக்கிறேன். மன அழுத்தத்தாலும் சோதனைகளாலும் இறுக்கமாக இருந்த காலங்களில் என்னை அவரது நகைச்சுவைகளின் மூலம் கவலைகளை மறந்து சிரிக்க வைத்தவர் சங்கர். திரைத்துறையில் ஏராளமான சாதனைகளை படைத்திருக்க வேண்டிய ரோபோ சங்கர் இளம் வயதில் நம்மை விட்டு பிரிந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், திரைத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்.